Good morning. Question பாருங்கப்பா. Rupees 56,250 are to be divided among A, B and C so that A may receive half as much as B and C together. ஓகேங்களா? என்ன சொல்லிருக்காங்கன்னா 56,250 rupees இருக்கு. இது மூணு பேருக்கும் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த A எவ்வளவு ரிசீவ் பண்றாங்கன்னா B யும் C யும் சேர்ந்து எவ்வளவு ரிசீவ் பண்ணாங்களோ அதுல ஆஃப். ஓகேங்களா? சோ B plus C 2 parts னா A வந்து 1 part. ஓகேங்களா? இதுல ஆஃப். ஓகேங்களா? சோ அப்போ ABC மொத்தமா எவ்வளவு ஆச்சு 3 parts. அப்போ இந்த 3 parts தான் 56,250. ஓகேங்களா? சோ இத ஷார்ட் பண்ணீங்கன்னா 1 3 சார் இங்க பாருங்க 18 3 சார் 54 பேலன்ஸ் 2 22 வரும் 7 3 சார் 21 பேலன்ஸ் 1 5 வரும் 5 3 சார் 15 0. ஓகேங்களா? சோ A வந்து 18,750 rupees. அடுத்து பாருங்க B receive 1/4 of what A and C together receive. ஓகேங்களா? சோ B வந்து எவ்வளவு ரிசீவ் பண்ணாங்கன்னா A யும் C யும் சேர்ந்து எவ்வளவோ அதுல 1/4. ஓகேங்களா? சோ A plus C 4 பார்ட்னா B வந்து 1 பார்ட். ஓகேங்களா? சோ அப்போ மொத்தம் எவ்வளவு ஆச்சு 5 பார்ட் ஆச்சு. சோ 5 பார்ட்டுக்கு தான் இந்த 56,250. அப்படினா B வந்து 1 பார்ட்க்கு எவ்வளவு பார்க்கணும். சோ ஷார்ட் பண்ணி 1 5 சார் 1 5 இங்க 11 5 சார் 55 11 5 சார் 55 பேலன்ஸ் 2 சார் பேலன்ஸ் 1 12 ஆகும் 2 5 சார் 10 பேலன்ஸ் 2 25 5 5 சார் 25. so 11,250. என்ன கேக்குறாங்க the share of A is more than that of B. B விட A வந்து எவ்வளவு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப A ஷேர்ல இருந்து B மைனஸ் பண்ணிருங்க 11,250. so 0 இங்க 5 க்கு 5 0 7 க்கு 2 போனா 5 8 க்கு 1 போனா 7. so 7,500 rupees A salary வந்து அதிகமா இருக்கும் B கம்பேர் பண்ணும்போது A வந்து 7,500 rupees அதிகமா இருப்பாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.